சில ஊடகங்களில் வந்து முக்கியமாக ஃப்ரண்ட் லைனில் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ மிக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் வந்துட்டு நம்ம தளபதி திரு விஜய் அவர்களும் டிவிகேவும் தமிழ்நாட்டில் வந்து கட்சியாகவே வந்தது வந்து பிடிக்காத ஒரு சில பத்திரிகையாளர்களை பார்க்க முடியுது. நான் வந்து யாரையுமே வந்து தனிப்பட்ட முறையில் பேரெடுத்து சொல்லி அவங்கள வந்து நான் வந்து புண்படுத்த விரும்பலை. அதனால தான் நான் வந்து பேர் சொல்லாமல் இருக்கேன். பட் நீங்களாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது டியர் சர்ஸ். யாருக்குமே வந்துட்டு இந்த இந்தியாவில் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ யாருக்குமே வந்து அரசியலுக்கு வரலாம் இல்லைங்களா, எதையுமே பண்ணலாம். அதாவது நம்ம ஆக்ட் பிரகாரம் இந்திய சட்ட அமைப்பின்படி சட்டத்துக்கு உட்பட்டு எந்த செயலுமே செய்கிறதுக்கான வாய்ப்பு அமைப்பு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உண்டு. அதை தானே திரு விஜய் அவர்களும் செஞ்சுருக்காரு. ஏன் வந்து உங்களோட கருத்து கணிப்புலாம் வந்து ஒரு கேவலமான, நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது நீங்களே எவ்வளோ கேவலமாக இருக்கீங்கிறது நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன் உங்களை நீங்கள் இந்த அளவுக்கு வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க? ஆக்சுவலி நீங்கள் வந்து டிவிகேவையோ திரு விஜய் அவர்களையோ அந்த கட்சியவோ நீங்கள் வந்து மதிப்பிடலை. நீங்கள் மதிப்பிடுறது உங்கள் எண்ணத்தில் உள்ளது, உங்கள் வார்த்தையாக நீங்கள் மதிப்பிடுறது உங்களை தான். ஸோ எப்படி நீங்கள் மதிப்பிட்டாலும் மே 4 அப்படிங்கிற ஒரு டேட்டு முடியும் போது இதை ஒரு வேளை மாறினா, நான் இதை சொல்லியிருக்கேனே, நான் வந்து எப்படி வெளியில் வந்து என்னால் வந்து ஃபேஸை வந்து காட்ட முடியும்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? ஒரு நடுநிலைன்னு ஒன்று வேண்டாமா பத்திரிகையாளர்களுக்கு? அதுதானே பத்திரிகை தர்மம். நம்ம பார்த்த வரைக்கும் அதுதான் பத்திரிகை தர்மம்னு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மனிதனுக்கே தர்மம் இருக்குது. இப்போ பத்திரிகை ஊடகம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மரியாதையும் ஒரு தர்மமும் இருக்குது. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வந்து கடைபிடிக்க வந்து ரொம்ப ரொம்ப தவறாங்களோன்னு ஒரு பயப்பாடு எழுது. ஏன் இவ்வளோ அச்சப்படுறீங்க? யாரை பயப்படுறீங்க? நீங்கள் வந்து உங்களை நம்பலைன்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன சாதிக்க போகிறீங்க? நடுநிலையாக இருங்க. திரு விஜய் அவர்கள் மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சு சிஎம் ஆக போகிறாரு, இல்லை அவர் வேலையை பார்க்க போகிறாரு. நீங்கள் ஏன் அவரை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லோ கிரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சு நீங்கள் காமிச்சிட்ருக்கிறது உங்களை சார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து அதை விட்டுருங்க. ஏன்னா மே 4 இது எல்லாமே மாறும்னு எனக்கு உறுதியாக நான் நம்புகிறேன். அது என்னோடய நம்பிக்கை. அது மாதிரி பல கோடி பேர் வந்து நம்புகிறாங்க. இப்போ சமீப காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சியினர் வந்து வாக்கு கேட்க போகும்போது அந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம வந்து கண்கூடாக எல்லாரும் ஊடகத்தின் வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாமே மாற்றம் என்ற வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தானே. சேஞ்சுங்கிற வார்த்தை மட்டும்தானே மாறாதது. ஏன் திரு தளபதி அவர்கள் வரட்டுமே, அவரும் இதே மாதிரின்னா அவரை வந்துட்டு அடுத்த 5 வருஷத்தில் வந்து மக்கள் மாற்றிட போகிறாங்க. நீங்கள் உங்களை தவறாக குறிச்சிக்காதீங்க சார். ஊடகத்தினுடைய நம்மளாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண சில நபர்கள் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட இதெல்லாமே க்ரெடிபிலிட்டி எல்லாமே எதுக்காக வந்து கொண்டு போய் யாருக்காக வந்து அதெல்லாம் வந்து விற்றுருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. எனிவே எல்லா புரிதல்களும் மே 4 நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.